சுகர் அதிகமா இருக்க போய் தான் உங்களுக்கு வந்து உடல் எடை வந்து நம்மளுக்கு குறையும். ஏன் குறையுது, எப்படி குறையுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, சுகர் யூட்டிலைஸ் ஆகாம உடம்புல இருக்கக்கூடிய கொழுப்பு சத்து, கொலஸ்ட்ரால் இருக்கு பார்த்தீங்களா? அதெல்லாம் உருகி வந்து எனர்ஜியா கன்வெர்ட் ஆகி நம்மளுக்கு வந்து நம்ம அன்றாட வேலைகளுக்கு வந்து சப்போர்ட் பண்றதுக்கு நம்மளுக்கு பண்ணி குடுக்கும். ஆனா அந்த எனர்ஜி நம்மளுக்கு போதுமான அளவா இருக்காது. அந்த எனர்ஜி வந்து நம்மளுக்கு டயர்டு தான் குடுக்கும். ஏன்னா நம்மளுடைய உடம்ப உருக்கி எனர்ஜி வந்து செல்ஸ் யூட்டிலைஸ் பண்றப்போ கண்டிப்பா நம்மளுக்கு டயர்ட்னஸ் தான் இருக்கும். வெயிட் லாஸும் நிச்சயமா இருக்கும். நம்மளுக்கு கார்போஹைட்ரேட்ல இருந்து கிடைக்கக்கூடிய எனர்ஜி அத செல்ஸ் வந்து நம்மள ப்ராப்பரா நமக்கு டைஜஷன் ஆகி யூட்டிலைஸ் ஆகும்போது தான் நம்மளுக்கு டயர்ட்னஸ் இல்லாம நம்மளுக்கு வந்து வெயிட் லாஸ் இல்லாம நம்மளுக்கு இருக்கும். அது தாண்டி நம்மளுக்கு அப்நார்மலா நம்மளுக்கு ஏதோ ஒரு மெட்டபாலிசம் நம்ம உடம்புக்குள்ள நடக்குது அப்படின்னாவே கண்டிப்பா நம்மளுக்கு டயர்ட்னஸோட சேர்ந்து நமக்கு உடல் எடை குறைவு இது எல்லாமே நம்மளுக்கு இருக்க தான் செய்யும். அதனால தான் இந்த காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் ஏற்படுது. இது ஒண்ணுமே இல்ல, ஈஸியா சரி பண்ணிடலாம். எங்களோட மருத்துவமனையில வெறும் சுகர் டானிக் மட்டும் தான் கொடுப்போம். அது வெறும் மூலிகை சாறு மட்டும் தான். டானிக் நம்ம வந்து குடிச்சிட்டு வரப்போ சொல்ற அளவு கரெக்டா குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா ஒரு மாசத்துல உங்களுடைய சுகர் லெவல் நல்லா நார்மலுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் தொடர்ந்து அதை ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா வெயிட் லாஸ் சரியா போயிடும். அடுத்து வெயிட் கெயின் ஆக ஆரம்பிக்கும். 1 கிலோ போடுவாங்க, அடுத்து 2 கிலோ போடுவாங்க, அதுக்கப்புறம் மெல்ல மெல்ல 5 கிலோ போடுவாங்க. அது மாதிரி நார்மல் வெயிட்டுக்கு அவங்க மெயின்டைன் ஆக ஆரம்பிச்சிருவாங்க. இந்த மாதிரிலாம் முழுமையா நம்மளுடைய மருந்து வந்து ரெக்கவர் பண்ணி கொண்டு வந்துடும்.